2025 ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி சித்திரை வருஷ பிறப்பு. மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான். குரு பகவானுடைய அதிபதி முருகக் கடவுள். இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா இந்த 12 ராசியில் மீன ராசிக்கு தாங்க டாப்னு சொல்லுவேன். ஜென்மத்தில் சனி பகவான் வர்றாரு. ராசிக்கு 12வது வீட்டில் ராகு பகவான் வர்றாரு. ராசிக்கு 7வது வீட்டில் கேது பகவான், 6வது வீட்டில் கேது பகவான் இருக்காரு. இப்படியாம்பட்ட ஒரு தன்மையும் உங்கள் ராசியில் உண்டு. தொட்டது விளங்க போகுது, உன் குலம் தலைக்க போகுது. யோகங்களே அள்ளி கொடுக்கக்கூடிய தன்மை இந்த மீன ராசிக்கு தாங்க அதிகம் இருக்கும். நிறைய டாக்டர்ஸ் படிச்சிருப்பீங்க, நிறைய அட்வொகேட் இருப்பீங்க, நிறைய கலைத்துறையில் பிரகாசிக்கக்கூடிய தன்மைகள்லாம் உங்கள் ஜாதகத்தில் அப்படியே வந்துட்டு போகும். கலைத்துறைக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலாம், கலைத்துறையில் நடிக்கவும் செய்யலாம், கலைத்துறை நண்பர்கள் மூலியமாகவும் ஒரு யோகங்கள் வரக்கூடிய நேரம் உண்டு. ஆனால் 2025க்கு முன்ன ராசிக்கு 12வது வீட்டில் சனி பகவான் இருந்தனால நீ டாக்டராக இருந்தாலும் நஷ்டம்தான், அட்வொகேட்டாக இருந்தாலும் பொருளாதார நஷ்டம்தான், கலைத்துறையிலேயே பிரகாசித்தா கூட அந்த ஃபெமிலியரி கிடைக்காது, நஷ்டம்தான் காணுகிட்டு இருக்கிறீங்க. ஆனால் இந்த 2025 மண்ணும் பொன்னாக போகுது. தீராத நோய்கள் தீர, பணப்பிரச்சனை தீர, குடும்ப பிரச்சனைகள் தீர, சர்ப்பசாபம், முன்னோர்கள் சாபம், செய்வினை தோஷம், செவ்வாய் தோஷம், காலசர்ப்ப தோஷம், திருஷ்டி தோஷம், திருமண தடை, குழந்தை இல்லாமை, வியாபார தடை, தொழில் முடக்கம், அனைத்து பிரச்சனைகளும் தீர வாராகி இல்லத்தில் நடக்கும் மகாசண்டி ஹோமத்தில் கலந்து கொள்வது சிறந்தது. கட்டணம் கிடையாது, அனுமதி இலவசம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொள்ளவும். மாளிகை கட்ட போறீங்க. பல வம்பு தும்பு வழக்குகளை சந்திச்சிருக்கக்கூடிய இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் யோகம். ஜென்மத்தில் தாங்க சனி பகவான் ஒன்றும் பண்ண மாட்டார். அள்ளி கொடுக்கறதுல அற்புதமான தெய்வம் சனி பகவான். ஆனால் பல வாதம் விவாதங்களை பண்ணியிருக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு. ஆனால் இந்த சனி பகவான் ஜாதகத்தில் உச்சமாக இருந்தால் நீங்கள் ஜட்ஜ் ஆகக்கூடிய தன்மை வரப்போகுது. அரசியலில் ஒரு எம்எல்ஏ பதவியோ எம்பி பதவியோ ஏதோ ஒரு பதவியோ வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு வரப்போகுது. அட்வொகேட் ஆனவங்களுக்கு நிறைய கிளைண்ட் வரக்கூடிய நேரம் உண்டு. டாக்டர் படிச்சிருக்கவங்களுக்கு இன்னும் ஏதாவது ஒன்று படிக்கலாமான்னு சொல்லக்கூடிய தன்மைகளும் வரப்போகுது. பல நீதிமானா நாட்டாமையா தீர்ப்பு சொல்லக்கூடிய தன்மை உடையவங்களும் உங்கள் ஜாதகம்தான். ஆனால் இந்த ஜாதகம் உல்டாவாக போகக்கூடாது. எப்படி உல்டாவாக போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கலைத்துறையோ டாக்டரோ இல்லை அரசு சம்பந்தப்பட்ட அட்வொகேட் தொழில் பண்ணக்கூடிய தன்மைகள் உடையவங்க ஆண்கள். மனைவியை தவிர மாற்றான் மனைவி மேலே ஒரு ஆசை பாசம் ஒரு அனுசரணை இருக்கும். அந்த மாற்றான் மனைவிக்காக யாருக்காவது எவராது தொந்தரவு பண்ணணும், அவனை அடிக்கணும் உதைக்கணும்னு சொல்லி போய் இன்வேல் ஆனீங்கன்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க. மனைவிக்கு துரோகம் பண்ணி மாற்றான் மனைவி மேலே ஆசை பாசங்கள் வந்திருந்தாலும் நீங்கள் மாட்டிக்குவீங்க. தேவையில்லாத இடையூறுகளை சந்திக்கக்கூடிய தருணங்கள் உண்டு. அதனால கணவன் மனைவிக்குள்ள அனுசரித்து அன்போட பண்போட அரவணைச்சு வாழ்ந்துக்கிட்டு வரணும். பல கால தாமதமாக திருமணம் நடக்காத பல பெண்கள் இருப்பீங்க. உங்களுக்கு தான் குருபலன். உங்களுக்கு அந்த காலங்காலத்தில் ஒரு திருமண ஏற்பாடு இந்த 2.5 வருஷத்துக்குள்ளே நடந்துடும். ₹1,00,000 ₹1,000 பல ஆயிரங்கள் பல லட்சங்கள் கஷ்டமாக இருந்தாலும் கடனாளியாக இருந்தாலும் ஒரு லாட்ரி சீட்டு வாங்கினா அடிச்சுட்டு போயிடும். ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் ராகு பகவானுடைய பயிற்சி ராசிக்கு 12வது வீடு. புதையல் கிடைக்குங்க உங்களுக்கு அப்படின்னு ஒரு ஆசை வார்த்தை. ஆனால் புதையல் கிடைக்காது. எங்கேயாவது லாட்ரி சீட்டு கிடைக்கும், விற்காத இடம் விற்கும், ஏதாவது ஒன்று பண்ணி உங்கள் வாழ்க்கை ஹோப் ஆகக்கூடிய வருஷம் இந்த வருஷம். உண்மையாலுமே உச்சநல அடையக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா மீனராசி தான். பல இடையூறு பல இன்னல் துன்பத்தை அடைஞ்சிருந்த உங்களுக்கு இந்த வருஷம் பொன்னான நாள் தான். ஆனால் 2 விஷயந்தான். மீனராசி உள்ள ஆண்கள் அடுத்தவன் சொத்து அடுத்தவன் மனைவி அடுத்தவன் போல அபகரிக்காதீங்க. மீனராசி பெண்கள் படித்து பண்புள்ள ஒரு சித்தரை ஒரு மகானை ஒரு தெய்வ பலனுடைய நல்ல ஒரு அமைப்பை பிடிச்சிக்குங்க.
மீனராசிகள் இருக்க வேண்டிய பொதுவாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோட்டாக தான் இருப்பீங்க, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். ஏன்னா கள்ளங்கவடம் இல்லாத உடம்பு நீங்கள். உங்களை ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க. அன்பால் பண்பால் தான் உங்களை ஏமாற்ற முடியும். அதிகாரத்தில் உங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. வந்து பாருன்னு சொல்லுவீங்க. அப்படி பாசத்துக்கு அடிப்படையான உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஸ்டன்ட் இருக்குது. ஒரு 35 வயசு 30 வயசுக்கு வரைக்கும் ஒரு இடையூறு வரக்கூடிய தருணம் உண்டு. அந்த இடையூறில் ஆகாமல் இருக்க ஒரு ருத்ராட்சம், இல்லை ஏதாவது ஒரு கோயிலில் ஏதாவது ஒரு பூஜைகள், இப்படி முறையான பக்குவங்கள் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா மறுஜென்மம் உங்களுக்கு. அட்வொகேட்லாம் ஜட்ஜ் ஆகிடுவீங்க. இப்படி யோகங்களே வரக்கூடிய சினிமா துறையில் காசை ரெட்டிப்பாக்கணும், 1 கோடி போட்டு 5 கோடி எடுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் இதுதான் தருணம். ஃபைனான்ஸில் ஒரு 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ஒரு 6 மாதம் 1 வருஷத்தில் பல கோடி எடுக்கக்கூடிய தன்மையும் இதுதான் தருணம். நிறையா ரிசார்ட்டு, லாட்ஜு, கேளிக்கை விடுதிகள், இப்படி கப்பல் வாங்கி விடணும், ஏர்பஸ் வாங்கி விடணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள்லாம் உங்களுக்கு இருக்கும். நிறையா சம்பாதிக்க போகிறீங்க. கடனெல்லாம் அடைச்சிட்டு இருக்கிறத வச்சு செழிப்பாக வாழ்ந்துக்கிட்டு பல தானங்கள் தர்மங்கள் பண்ணக்கூடிய தன்மைகள் உண்டு. இந்த மீனராசியில் உள்ள ஆண்கள் பெண்கள் இன்னைக்கு விரயம் பண்ணாலும் தகப்பன் தாயோடைய சொத்து பத்தை விற்றாது தகப்பன் தாய் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க. உங்கள் கடனை அடைக்கிறதுக்கு எதையாவது கடன் வாங்கியது சொத்தை விற்றாது உங்கள் கடனாளி அடைச்சி கொடுத்துருவாங்க. ஆனால் தாய் தகப்பனுக்கு துஷ்பிரயோகம் பண்ணாதீங்க. அவங்க நம்பிக்கையை இழக்கிற மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. இப்படி முறையான பக்குவங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் தாங்க டாப் ஜாதகம். சூப்பர் ஜாதகம் மீனராசி தான். பயப்படவே பயப்படாதீங்க. ஜென்ம சனி ஒன்றும் பண்ணாது. ஆனால் ஜென்ம சனின்னு கேட்டால் நீதிமான். தனக்கு வரக்கூடிய நம்ம ஒரு தப்பு ஒன்று பண்ண போகிறோன்னா மனசாட்சி ஒன்று சொல்லும். இப்போ ஒரு வீட்டுக்கு டபுள் டாக்குமெண்ட் போட்டு பல லட்சங்கள் சம்பாதிப்பீங்க, ஆனால் இன்றைக்கி மாட்டிக்குவீங்க. மனைவி இருக்க மாற்றான் மனைவி மேலே ஆசைப்படுவீங்க, அவங்களுக்கு செலவு பண்ணுவீங்க, இந்த மனைவிக்கு உங்களுக்கு சண்டை வந்துடும். இப்படித்தான் பிரச்சனைகளை உண்டு பண்ணி உடனே தண்டனை கொடுக்கக்கூடிய தலைவர் நம்ம தன்மான சிங்கம் சனீஸ்வரன் பகவான் உங்கள் ராசியில் தான் பலமாக இருக்கார். அதனால் நீதி நேர்மைக்கு நாணயத்துக்கு அடிபணிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு போனீங்கன்னா நீங்கள் இந்த வாழ்க்கையை தெளிவு பண்ணி விட்டுருவீங்க. 2025 பொன்னான நாள். காற்றுள்ள போதே தூத்திக்கொள் சொல்லுவாங்க. இந்த மீன ராசிக்கு தாங்க டாப் ஜாதகமே. முறையான வழிபாடுகள், முறையான சித்தர்கள் உங்கள் ஜாதகத்தை ஒரு ஜோதிடத்தை கொடுத்து இந்த வருஷக்கூடிய 2025 நான் என்ன பண்ணால் இந்த வாழ்க்கை தெளிவாகும்னு சொல்லி பக்குவம் பண்ணிக்கிங்க. உங்கள் ராசியில் ராகுன்னு ஒரு கிரகம் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நாகங்கள் பின்னிக்கிட்டு இருக்கிறவங்களுடைய நாகங்களை பிரதிஷ்டை பண்ணி, முறையான பின்னி அந்த நாகத்தை பிரதிஷ்டை பண்ணி அதை சாந்தி கொடுத்து வந்தாலும் நீங்கள் நல்லா இருப்பீங்க. இடையூறல் இந்நிலையை சந்திச்சுக்கக்கூடிய ஜாதகத்தன்மையுடைய இந்த மீன ராசிக்கு வருங்காலங்கள் யோகத்தையே கொடுக்கக்கூடிய தன்மை வருது. மண்ணு மாலை மாளிகையில் கட்டக்கூடிய தன்மைகள் வருது. மகத்தான செய்தி வருது. ஆனால் இருந்திருந்தாலும் கவன சிதைவை ஏற்படுத்திடாதீங்க. கணவன் மனைவி உற்றார் சுற்றாரோட ஒட்டுணர்ந்து தெளிவாக வாழ்ந்துக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த 2025 நீங்கள் தாங்க ஸ்டார். இருந்திருந்தாலும் மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க எம்பெருமானை நான் பிரார்த்திக்கிறேங்க. சிவாய நம. வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்டோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம். பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல் எப்படி இந்த அறிவியல் சார்ந்த ஜோதிடக்கலை, அதாவது நீங்க போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்கள் இந்த ஜென்மத்தில் உங்களுடைய ஒளி தத்துவம், உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் ஒளி தத்துவம் பிரகாரம் நல்ல கர்மா தீய கர்மாக எப்படி சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் உங்களோட வாழ்க்கையில் உருவெடுக்க போகிறது, சம்பவங்கள் உருவெடுக்க போகிறது. உங்களுடைய வாழ்க்கையின் மாற்றங்கள் எப்படி இருக்க போகிறது,
எது மாதிரி டைரக்ஷனில் போவீங்க, எந்த நேரத்தில் எது நடக்கும், எப்படி முடிவெடுப்பது நல்லதுங்கிறதெல்லாம் நம்ம துல்லியமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 2025 தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு ஒரு வருட காலம் மீனராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு ஆண்டாக இருக்க போகுதுன்னு பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க. தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ்ல உங்களை வந்து அடையும், அது மூலமாக நீங்கள் பயன்பெறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு 2025 ஏப்ரல் 14ஆம் தேதி ஆரம்பிக்கும் பொழுது மார்ச் 29ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சி ஆகி ராசிக்குள்ளேயே சனி வந்து ஜென்மசனி வந்து 2 வாரங்கள் கழித்து தான் தமிழ் புத்தாண்டு பெறுகிறது. ஸோ தமிழ் புத்தாண்டு வந்து ஓரளவுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாகவும் கொஞ்சம் எல்லா வயதினருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டா தான் இருக்குது. ஏன்னா ஜென்மசனிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்குள்ளேயே மனோகாரகன் என்று சொல்லப்படுகிற சந்திரன் இருக்கக்கூடிய வீட்டுக்குள் இருள் கிரகம் என்று சொல்லப்படுகிற சனி பகவான் வரும் பொழுது சில மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில கொடுக்க போறார். சில மாற்றங்கள் உங்களுக்கு ஏத்துக்க முடியாத மாதிரி இருக்கும், சில அட்ஜஸ்ட் அவருக்கு சில சிரமப்படும், நிறைய சேலஞ்சஸ் கொடுப்பார். மனம் இருக்கப்படும், மனம் வந்து கொஞ்சம் கிளாரிட்டியிலேருந்து மிஸ் ஆகும், சஞ்சலப்படும், அதிகமான பேர்டன்ஸ், அதிகமான வேலை பளு, அதிகமான அலைச்சல்கள் வயசு வித்தியாசம் பார்க்காமல் கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக படிக்கக்கூடிய அமைப்பு, படித்தாலும் மெமரி பவர் குறையிற மாதிரியும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிற மாதிரியும் அமைப்புகள் கொடுக்கும். அதே சமயத்தில் இதே ஒரு நடுத்தர வயதினராக இருந்தீங்கன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வேலை தொழிலில் வந்து ஒரு மாதிரியான ஒரு விஷயங்கள், நம்ம எதிர்பார்க்காத சில விஷயங்கள் நடந்து அதை சமாளிப்பதற்காக கொஞ்சம் கஷ்டப்படுவோம். வாயில் போட்டு மெல்ல முடியாத அளவுக்கு வாயில் போட்டுட்டு கஷ்டப்படக்கூடிய அமைப்புகள் சில பேருக்கு கொடுக்கும். சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு சில ஹெல்த் இஷ்யூஸு, திடீர்னு நம்ம எதிர்பார்க்காத மாதிரி சில விஷயங்கள் வந்து அதில் ட்ரீட்மெண்ட் போய் கொஞ்சம் ஸ்லோவாக நம்ம அதில் ரெக்கவர் ஆகக்கூடிய அமைப்புகள்ங்கிற மாதிரி பல மாற்றங்கள், எதிர்பார்க்காத சில மாற்றங்களும் வம்பு வழக்குகளும் சில விஷயங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஜென்மசனி. அதில் பார்த்தீங்கன்னா முதல் ஒரு வருடம் வந்து 25 வந்து புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கடைசி பாதமும், உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒரு 2-3 பாதமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாதிக்கப்படும். அடுத்த 26, 27 பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தோட கடைசி 2 பாதங்கள் வந்து கொஞ்சம் பாதிப்பு வரும். ஸோ இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா புரட்டாதி நட்சத்திரத்தில் கடைசி பாதத்தில் பிறந்தவங்களும், உத்திரட்டாதி நட்சத்திரம் முதல் 2 பாதத்தில் பிறந்தவங்களாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். புதிய முயற்சிகள் எடுக்கும் பொழுது யோசிச்சு முடிவு எடுக்கணும், டக்குன்னு எடுக்கக்கூடாது. ஒரு வருடம் அனுபவம் பெற்றதுக்கு அப்புறம் பண்ணலாம்னு நினைக்கணும். இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிப்பங்கிற மாதிரி போகக்கூடாது. ஏன்னா பறக்கிறது பிடிக்கிறது வந்து அவ்வளோ நல்லதாக இருக்காம போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா ஜென்மசனியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக நடந்துரும்னு சொல்ல முடியாது. உங்களை வந்து டெஸ்ட் பண்ணக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய, உங்களை பக்குவப்படுத்தக்கூடிய, உன்னுமே உங்களை தன்மைப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஜென்மசனி. அதனால பயப்பட வேண்டியதில்லை. பட் இருந்தாலும் எல்லா விஷயமும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, ஸ்ட்ரெஸ் ஆகாமல், கோவப்படாமல், வீரியமா விவேகமானு கேட்டிங்கன்னா விவேகமே தேவை அப்படிங்கிற ஒரு முறையில் நீங்கள் செயல்படும் பொழுது ஜென்மசனி தாக்கத்திலேருந்து நீங்கள் கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம். இல்லை எதையுமே யோசிக்காம எடுத்துமா கமுத்துமானுங்கிற மாதிரி போனீங்கன்னா அப்புறம் ஜென்மசனி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் திருப்பி பார்க்கும் பொழுது நம்ம சில விஷயங்களை அவாய்ட் பண்ணியிருக்கலாமே, இந்த நேரத்தில் இந்த ஏன் டெசிஷன் எடுத்தோம், நம்ம யார் சொல்லியும் கேட்காம பண்ணோமே அப்படிங்கிற உறவுகள் விஷயத்துலையா இருக்கட்டும், தொழில் வேலை விஷயமா இருக்கட்டும், படிப்பு அடுத்த மேல் படிப்பு விஷயமா எல்லாமே கொஞ்சம் கவனமாக நமக்கு எது கரெக்டாக வருங்கிறது 1க்கு 4 முறை யோசித்து இதில் இருக்கக்கூடிய டொமைன் எக்ஸ்பர்ட்ஸை கேட்டு முடிவு பண்ணிக்கிறது நல்லதுங்க. நம்ம நினச்சிக்கிறது தான் கரெக்டு நினச்சி செயல்படும் பொழுது நமக்கு கிளாரிட்டி இல்லாமல் செயல்பட்டோம் அப்படிங்கிறது அப்புறம் தான் தெரியும், இப்போ தெரியாது. ஸோ இதுதான் பொதுவான பலன்கள். மற்றபடி பார்த்தீங்கன்னா இது ஒரு டெவலப்மெண்ட்டான டைம் தான். ஏன்னா டெவலப்மெண்ட் டைம் எப்பவுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியில் போகக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஃபினான்ஷியல் விஷயங்கள் கொஞ்சம் நெருக்கும், வம்பு வழக்குகள் கொஞ்சம் ஒரு கடுசாக இருக்கும். அது மாதிரி விஷயங்கள் வந்து சனி ராசிக்குள்ளே வரும்பொழுது கொடுக்குறார். அதே சமயத்தில் குரு பார்த்தீங்கன்னா மே 14ஆம் தேதி 4ஆம் இடத்துக்கு போய் 10ஆம் இடத்துக்கு கனெக்ட் ஆகிறப்போ தொழில் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். என்னதான் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் தொழில் விஷயங்களும் நம்மளுடைய வாழ்வாதாரம் கெடாது. ஆனால் இருந்தாலும் என்னன்னா அதில் வந்து சிரமங்கள் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குமே ஒழிய வாழ்வாதாரம் கெடக்கூடிய அமைப்புகள் இல்லை. நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு வேணுங்கிற விஷயங்கள் நிலைநாட்ட முடியும். சில விஷயங்கள் தேவையில்லாததை கழித்து தேவையான விஷயத்தை வைத்துக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே சமயத்தில் ராகு 12ஆம் இடத்துக்கு மே 19ஆம் தேதி வந்து கேது 3ஆம் இடத்துக்கு வர்றது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு திடீர் பண வரவு, ஒரு வெளிநாடு மூலமாக ஒரு நல்ல ஒரு மேன்மை, ஒரு சுபவிரயம் செய்து சில பிரச்சனைகள் சால்வ் பண்ணிக்கிறது, குடுக்கல் வாங்கல ஓரளவுக்கு கேஷ் ஃப்ளோ வர்றது, அந்நியர் மூலமாக சில பெனிஃபிட்ஸ் வருகிறது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மேன்மை,
வெளிமாநிலம் வெளிநாடு டிராவலிங் கொடுக்கக்கூடிய அமைப்பு, அது மூலமாக சில பெனிஃபிட்ஸு, வெளிநாட்டில் வாழ்கிறவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு அமைப்பு, இதுவரை எதிர்பார்த்துட்டு இருந்த விசா கிடைக்கிறது, பிஆர் சிட்டிசன்ஷிப் எதிர்பார்க்குறவங்களுக்கு கிடைக்கிறது, அது மாதிரி நல்ல பலன்களும் உண்டு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஓரளவுக்கு எல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது இந்த சனி ராசிக்குள்ளேயும் குரு 4ஆம் இடத்துக்கும் ராகு 12 கேது 3ஆம் இடத்துலையும் வரும் பொழுது வாழ்க்கை வந்து கண்டிப்பாக ஓரளவு சில விஷயங்கள் பாசிட்டிவாகவும் சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் நெருடலாகவும் கொஞ்சம் சேலஞ்சிங்காகவும் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பட் இதெல்லாம் ஓரளவுக்கு கடந்து வரும் பொழுது 25 26 எல்லாம் முடியும் பொழுது ஜென்மசனி முடியும் பொழுது உங்களை இன்னுமே ஒரு பெட்டரான ஒரு நபராகவும் இன்னுமே சீசன்டு கேம்பெயினர் சொல்லக்கூடிய ஓரளவுக்கு அனுபவம் உள்ள ஒரு நபராகவும் உங்களை ஆக்கக்கூடிய இந்த ஜென்மசனியாக இருக்குங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். அதனால பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு அனுபவமாகவும் லேர்னிங்காகவும் எக்ஸ்பெரிமெண்டிங்லாகவும் தான் தெரிஞ்சுக்கணுமே ஒழிய இதுதான் அப்படிங்கிறது தீர்க்கமா முடிவு பண்ண முடியாது. ஆனா 26 27க்கு அப்புறம் உங்களுடைய எண்ணங்கள் முடிவுகள் மாறலாம், உங்களுடைய வாழ்க்கை கண்ணோட்டங்கள் மாறலாம். ஸோ அப்படிங்கிறதுனால ஓப்பன் மைண்டடா எல்லாமே எடுத்து செய்யும் பொழுது பாதிப்புகள் அதிகமா இல்லாமல் நீங்கள் ஜெயிக்கலாம். ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முன்கூட்டியே பிளான் பண்ணி பண்ணுங்க. நைட் டிராவலிங் அவாய்ட் பண்ணுங்க. காலையில கொஞ்சம் நேரமா எந்திரிச்சு குளித்து கொண்டு சில பிசிக்கல் உடல் பயிற்சிகள்லாம் செய்து கொண்டு நம்ம கொஞ்சம் கிளாரிட்டியா உடம்பையும் மனசையும் சுத்தமா வச்சுக்கும் பொழுது இந்த ஜென்மசனியில வரக்கூடிய கிளாரிட்டி இல்லாத சிந்தனைகள், ஆங்ஷைட்டி, அதாவது திடீர்னு ஒரு ஒரு மாதிரியான பயம், எப்படி சமாளிக்க போறோங்கிற ஒரு விஷயங்கள், ஆங்ஷியஸ் மூமெண்ட்ஸ், ஸ்ட்ரெஸ் ஆகிறது, டென்ஷன் ஆகிறது, இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல்ல இருக்கும். எப்போ ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகிறோமோ அதில் கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது, மூச்சு பயிற்சி பண்ணிக்கிறது, உங்கள் மூச்சை நீங்களே கவனிக்கிறது, கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணுறதுங்கிற மாதிரி மனசை சாந்தப்படுத்திக்கிட்டோம்னா தவறான முடிவுகளும் தவறான சில விஷயங்கள் நம்ம போகாமல் ஓரளவுக்கு இருக்கக்கூடிய ஓரளவுக்கு நல்ல வழியிலேயே இருக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும். மாணவர்கள்லாம் கொஞ்சம் எந்த சேர்க்கையில் பழகுறாங்க, இது மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கு நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா இப்போ பழகக்கூடிய வரவங்களாம் பார்த்தீங்கன்னா நல்ல நபராக இருப்பாருன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி பெண்களும் பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்பாலினர் மூலம் ஒரு ஈர்ப்பாகிறப்போ அது எத்தகைய ஒரு இது நட்பா, அவர் யாரு என்ன இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் வந்து டீப்பாக பழகும் பொழுது நம்ம வந்து தேவையில்லாத சில சிக்கலில் மாட்டிட்டோங்கிற மாதிரி விஷயத்தையும் கொடுக்கலாம். ஸோ எல்லாமே ஒரு சமயோக புக்தியோட செயல்படுவது மீனராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு நல்ல ஒரு ஆண்டாக இருக்கும். அவசரப்படும் பொழுது நமக்கு தேவையில்லாத பிரச்சனைக்குள்ள போகுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல எப்படி தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, நல்ல தசைகளா போகுதா, எப்படி போகுது, என்ன லக்னத்துல பிறந்தீங்கிறதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய ஆண்டுகள், அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்க போகுது, எது மாதிரி முடிவுகள் எடுக்கலாம், எந்த நேரத்துல எந்த மாதிரி அமைப்புகள் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்கு, அது மூலமாக நீங்க லைஃப்ல எப்படி நீங்க இன்னுமே க்ரோ ஆகலாம், எது உங்களுக்கு கரெக்டான டைரக்ஷன் அப்படிங்கிறதுலாம் நம்ம இந்திய வேத ஜோதிடம் சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி மூலமா பார்த்து கண்டிப்பாக நம்ம பலன் பெறலாங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். இது பொதுவான பலன்களே. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மீன ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது, மீன ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசியிலேயே அந்த சனி பகவான் வந்திருக்கிறாரு ஜென்ம சனியாக. இந்த காலகட்டம் இந்த தமிழ் புத்தாண்டு விசுவாச வருடத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் இருக்கணும். எந்த ராஜா எங்க போனாலும் உங்களுடைய எச்சரிக்கை மணி அங்கங்க நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எது செய்யலாமா செய்யக்கூடாதா, தேவையில்லாம இறங்கக்கூடாது நம்ம அப்படின்ற மாதிரியான ஒரு கவனமான சிந்தனைகள் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்கும். பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் பேக்லாக் ஆகக்கூடிய ஒரு நேரம். கடன் வாங்கி எதுவுமே பண்ணாதீங்க. கடன் வாங்கினீங்கன்னா அந்த கடன்னால அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு, ஏன்னா இப்பதான் ஒரு சில பிரச்சனைகளை தாண்டி நீங்க வந்திருப்பீங்க. இப்போ இந்த ஜென்ம சனி உங்களுக்கு மீண்டும் அந்த கடன் வாங்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனை அதிகரிக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கும். அதனால கடன் வாங்கி சில விஷயங்களை செய்யணும்னு நீங்க மீன ராசி அன்பர்கள் நினைக்க வேண்டாம். நினைச்சீங்கன்னா அதிகப்படியான ஒரு சிக்கலில் மாட்டிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். உங்களுடைய ராசி அதிபதி 4ஆம் இடத்துலதான் இருக்கிறாரு. அது நல்லாதான் இருக்கு. அதனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும். அந்த நன்மைகள் மூலமாக உங்களுக்கு அது சாதகமா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு அந்த சாதகங்கள் உங்களுக்கு பலன் அளிக்காம தான் போகும். நீங்க சேர்க்கின்ற வருமானமோ, நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற ப்ராப்பர்ட்டியோ எதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்காது வரக்கூடிய ஒரு வருடம்
வருடத்துல. ஏன்னா அந்த ஜென்ம சனி எதையுமே அனுபவிக்க விடாது. சில பேருக்கு இந்த விசுவாவச வருடம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நல்ல ஒரு அது போகத்தை ஒரு ஆசையை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இந்த மீன ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்களுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டியும் சேரும். கடன் வாங்கி, ஏன்னா ஒரு கடன் வாங்கும் போது இன்னொரு கடன் வரும். இன்னொரு கடன் நீங்க ரெகுலரா அதை பே பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த கடனுடைய அளவு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஒரு வருடம் உங்களுக்கு அந்த நல்ல ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு நேரமாக இருந்தாலும் அடுத்த வருடத்துல எல்லாம் உங்களுக்கு அந்த கடனில் சிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தாதான் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை இந்த மீன ராசி அன்பர்களுக்கு கொடுக்க முடியும். இந்த மீன ராசியில இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் நிறைய வேலை வாய்ப்புகள் மூலமாக வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வேலை வாய்ப்புகளை இழந்து இருக்கிறீங்க அப்படின்னா வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர திசை இல்ல அடுத்து சூரிய திசை இந்த மாதிரியான திசை அமைப்புகள்ல இருக்கக்கூடியவர்கள் நிறைய ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரம். ஜென்மசனி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இந்த ஜென்மசனியின் மூலமாக உயரக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கு. உங்களுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு டைம் தான் இந்த விசுவாவச வருடம். ஆடம்பர வாழ்க்கைன்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். அந்த சுக்கிர திசை பாத்தீங்கன்னா இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கும். அந்த ஆடம்பரத்துல எப்போதுமே ஒரு லிமிட் இருக்கணும். அதுதான் நான் எப்போதுமே எல்லா ராசி அன்பர்களுக்கும் சொல்லியிருக்கிறேன். நிறைய சுகபோகங்கள் இருந்தா கூட அந்த சுகபோகங்கள்ல ஒரு லிமிட்டோட இருந்துட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை தராது. அந்த ஜென்ம சனின்றது பெரிய பாதிப்பை தராத ஒரு நேரமாக தான் இந்த வருடம் முழுவதுமாக இருக்க போகுது. அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள். உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் உங்க கை கெட்டினது வாய் கெட்டாத குறையாதான் சில வாய்ப்புகள் தேடி வரும். எல்லாமே முடிஞ்சிருச்சு, கடைசி நேரத்துல ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிதான் இன்டர்வியூ அட்டன் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் இந்த வருடம் இருக்கும். கடந்த காலத்துல வேலையில நல்ல ஒரு ஜெகஜாண்டிகான ஒரு நல்ல ஒரு அமைப்போட இருந்திருப்பீங்க. உங்களுக்கு இல்லாத பதவி கிடையாது, உங்களுக்கு கொடுக்காத வருமானம் கிடையாது, அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கும். ஆனா இந்த காலத்துல அந்த வேலையில அதிகப்படியான பாதிப்புகள் இருந்தாலும் அதை சமாளித்து வெளிவரக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இருக்க போறீங்க இந்த விசுவாவச வருடத்துல. இந்த விசுவாவச வருடத்துல இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு அந்த சொத்துக்களை சேர்க்கக்கூடிய அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு யோகமா தான் இருக்கு. சொத்துக்கள் சேர்ப்பீங்க, கடன் வாங்கி சேர்க்கக்கூடிய ஒரு நேரம். அந்த கடன் வாங்கும் போது ஏதாவது உங்களுக்கு தேவையில்லாத இடைஞ்சல்கள் வருது அப்படின்னா கண்டிப்பா அதை கொஞ்சம் ஒத்தி வைங்க. ஏன்னா திரும்ப திரும்ப நீங்க அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கும் போது ஏதோ ஒரு பிரச்சனைகள் வருதுன்னா அந்த ப்ராப்பர்ட்டில ஏதாவது ஒரு தவறுகள் இருக்குன்னு அர்த்தம். அதனால அந்த கடன் வாங்கும் போது ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருது, உங்களுக்கு லோன் அப்ரூவ் ஆகல அப்படின்னா அந்த சொத்து வாங்குறதையே டிராப் அவுட் பண்ணிடுங்க. இல்லாட்டி அது தேவையில்லாத பிரச்சனைகள்ல உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் நிறைய ஒரு மாற்றங்களை உங்களுக்காக சில விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு நேரம். இப்போ ஏதாவது ஒரு நிறைய விஷயங்கள்ல நீங்க உங்களை நீங்களே அவமரியாதை பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த இடத்துல உங்களுக்கு உண்டான ஒரு தன்மானத்திற்கு உண்டான ஒரு மதிப்பும் மரியாதையும் தேடக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். நிறைய இடத்துல அசிங்கம் அவமானம் பட்டுட்டு வந்த இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்கள் உங்களுக்கு திறமைகள் இருந்தும் அது நிறைய ஒரு பிரயோஜனம் இல்லாமல் அந்த மாதிரி இருக்குதே அப்படின்ற மாதிரியான அந்த உள் மனசுல உங்களுக்கு ஏதோ ஒரு வழிகள் இருந்துட்டு இருக்கும். அது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய நேரம். உங்களுக்குன்னு சில வேலைகளை தொழில்களை செய்யக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த விசுவாவச வருடம் இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது. இந்த ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இப்போ பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் இந்த தசாபுத்தி அமைப்பாகப்பட்டது உங்களுக்கு இந்த புதன் கேது சூரியன் சுக்கிரன், அது புதன் கேது சுக்கிரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் திசை மேக்சிமம் இருக்கும். இந்த செவ்வாய் திசை உங்களுக்கு அதிகப்படியான ஒரு லாபத்தை வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தசாபுத்தியாக தான் இருக்கும். அந்த வருமானம் மூலமாக உங்களுடைய ஆடம்பர ஒரு வாழ்க்கையை வசதிகளை பெருக்கி கொள்ளக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த விசுவாவச வருடம் இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல இந்த ஒரு ஆண்டுல இந்த மீன ராசி அன்பர்கள் நிறைய ஒரு மாற்றங்களையும் நிறைய ஒரு ஏற்றங்கள்
ஏற்றங்களையும் அடையக்கூடிய ஒரு நேரம். ஜென்ம சனின்றது பாத்தீங்கன்னா உங்களுடைய வேலையில தொழில்ல பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த வேலையில இருக்கக்கூடிய ஒரு லாபத்தினுடைய அளவு குறையுமே ஒழிய வேலை, அதாவது அந்த தொழில்ல எந்த விதமான ஒரு குறைபாடும் இருக்காது. அதனால லாபத்தை கரெக்டா நீங்க ரேஷியோ வச்சு வேலை செஞ்சுக்கிட்டீங்கன்னாலே போறோம். கண்டிப்பா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது இந்த மீன ராசி என்பவர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்கள் நான் இங்க சொன்னக்கூடிய தசாபுத்தி ரஃபா தான் கால்குலேட் பண்ணி சொன்னேன். உங்களுடைய சுயஜாதக தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.